ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகையான சிறுதானிய அரிசி வகையான சாமைங்கிற அரிசியை பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி திணை அரிசி அண்ட் வரகு அரிசி பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோட எண்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சாமை அரிசியில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. மொத்தம் 6 ஊட்டச்சத்துக்கள் இந்த சாமை அரிசியில் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து ரொம்பவே அதிகம். அதாவது 100 கிராம் இந்த சாமை அரிசி எடுத்துட்டோம்னா அதில் 9.3 கிராம் அளவுக்கு மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. 100 கிராம் சாமை அரிசியில் 9.3 மில்லிகிராம் அளவுக்கு அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட பிளட்டில் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும், அதனால ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அயன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இதில் இருக்க இன்னொரு நியூட்ரியன்ட் கால்சியம். கால்சியம் ஊட்டச்சத்து இதில் ரொம்பவே அதிகம். இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட போன் டென்சிட்டியை இது எலும்புகளோட வளர்ச்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் போன் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த கால்சியம் ஊட்டச்சத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கால்சியம் நம்மளோட எலும்புகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பற்களோட பாதுகாப்புக்கும் இந்த கால்சியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அடுத்த நியூட்ரிஷன் என்னென்னா ஃபாஸ்பரஸ். இந்த ஃபாஸ்பரஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட மசில் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தசைகளோட வளர்ச்சிக்கு இந்த ஃபாஸ்பரஸ் ஊட்டச்சத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் ரொம்ப பிரெயினோட ஆக்டிவிட்டீஸை பூஸ்டப் பண்ணுறதுக்கும், மூளையோட செயல்பாட்டை பூஸ்டப் பண்ணுறதுக்கும், மூளையில் உள்ள செல்ஸ் அந்த நியூரான்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறதுக்கும் இந்த ஃபாஸ்பரஸ் ஊட்டச்சத்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபாஸ்பரஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அடுத்த நியூட்ரியன்ட் என்னன்னாக்கா புரதச்சத்து. இந்த புரதச்சத்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா நம்மளோட மசில் தசையோட வளர்ச்சிக்கும், நம்ம டிஷ்யூஸோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த சாமை அரிசினால் செய்த உணவுகள் நம்ம அடிக்கடி கொடுக்கும்போது அவங்களுடைய தசையோட வளர்ச்சிக்கும் அவங்களுடைய திசுகளோட வளர்ச்சிக்கும் இந்த சாமை அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அடுத்த நியூட்ரியன்ட் என்னன்னாக்கா ஃபைபர் கண்டென்ட். நார்ச்சத்து இதில் ரொம்பவே அதிகம். இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற நார்மல் ஒயிட் ரைஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த சாமை அரிசியில் பார்த்திங்கன்னா 7 மடங்கு அதிகமாக இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதனால் கிரேவிங்ஸ், அதாவது மற்ற ஜங்க் ஃபுட் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த சாமை அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இது ஸ்டொமக் ஃபில்லான ஒரு ஃபீலிங்கை தரதுனால இது கிரேவிங்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு வகை நியூட்ரியன்ட் என்னென்னா மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் இதில் சாமை அரிசியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும், நம்ம பிளட்டில் உள்ள பேட் ஃபேட்டை கெட்ட கொழுப்புகளை எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெக்னீஷியம் ஊட்டச்சத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லா வகையான விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சாமை அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட பிளட் சுகர் லெவலை எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட கிளைசமிக் இந்த சாமை அரிசியோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்பவே லோ. இதனால் இந்த சாமை அரிசினால் செய்த உணவுகளுக்கு எடுத்துக்கும் போது இந்த டயபெட்டிஸ்க்கு அவங்களோட சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சுகரோட வேல்யூ எப்போவுமே லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் டயபெட்டிஸ்க்கு இந்த சாமை அரிசி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா வகையான சிறுதானிய அரிசிகளும் எடுத்துக்கும் போது அவங்களுடைய பிளட் சுகர் லெவலை எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் டயபெட்டிஸ்க்கு. அதனால் டயபெட்டிஸ்க்கு இந்த சிறுதானிய அரிசி வகை ரொம்பவே நல்ல ஒரு உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபெர்டிலைசேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தையின்மை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சாமை அரிசி ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாமை அரிசி என்ன கலரில் இருக்குன்னா அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும், இல்லாட்டி கிரே கலரில் இருக்கும். இந்த சாமை அரிசி அதோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அடர் பழுப்பு நிறத்தில், இல்லைன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும். இப்போ இந்த சாமை அரிசியில் என்னென்ன நியூட்ரியன்ஸ், என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட், எல்லா வகையான விட்டமின்ஸும் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கும்.
ஓகே வியூவர்ஸ், இந்த சாமி அரிசி எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.